4 செகண்ட் இந்த ஒரு வீடியோ பாருங்க. ஈரானில் உச்ச தலைவர் காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட முயற்சி. யாரா நீங்களாம்? கமேனி கொல்லப்பட்டதுக்கு, ஈரான்ல கொல்லப்பட்டதுக்கு சென்னையில் அமெரிக்க தூதரகத்துக்கு எதிராக இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் பண்றாங்களாம். நம்ம ஊர்ல நம்ம இந்திய திருநாட்டை சேர்ந்த 21 பேரை காஷ்மீர்ல பன்னிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மனைவிய பக்கத்தில் வச்சுக்கிட்டு கணவனை துடிக்க சுட்டு கொண்டாங்க. அதை பற்றி இந்த அமைப்புகள் என்னைக்காவது வெளியில் பேசியிருக்காங்களா? வெளியில் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்களா? பன்னிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் போராடுறோம், தீவிரவாதிகளை விடமாட்டோம் அப்படின்னு ஒரு வாட்டியாவது இவனுங்க போராடி இருக்காங்களா? சரி, இதை விட்டுருவோம். பக்கத்தில் பங்களாதேஷ், ஹிந்துவா பங்களாதேஷில் பிறந்த ஒரே ஒரு குற்றத்திற்காக தொங்க விட்டு தோலை உரிச்சு சுட்டு கொண்டு அவங்கள துடிக்க நரக வேதம் அனுபவிக்க வச்சு கொளுத்தி விட்டு நெருப்புனால கொளுத்தி விட்டு கொண்டாங்களே, அதற்கு எதிராக பங்களாதேஷோட தூதரகத்துக்கு எதிராக போராடுறோம், விடமாட்டோம் அப்படின்னு இந்த அமைப்புகளில் இருக்கின்ற ஒருத்தனாவது பேசினானா? இன்னைக்கு பாருங்க, இந்தியா முழுவதும் இந்த அல்ற சில்ற கோஷ்டி போராட்டம் நடத்துறாங்க. ஆனால் இவங்க போராட்டத்தை உன்னிப்பாக கவனிச்சா ஒரே ஒரு விஷயம் புரியும். 2 நாடுகளோட பேரை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இஸ்ரேல். ஆனால் அமெரிக்காக்காரனுக்கு இடம் கொடுத்து ஆயுதம் வைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணி இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிய இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்ற சவுதி, கத்தாரு, துபாய், குவைத், இந்த இஸ்லாமிய நாடுகளை பற்றி ஏன் இவங்க பேசலை? எதிரியா இருக்கின்ற அமெரிக்காவை கூட விட்டுறலாம், எதிரியா இருக்கின்ற இஸ்ரேலை கூட விட்டுறலாம். ஆனால் துரோகியா இவங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்குறாங்கன்னு போராட்டம் பண்றாங்கல்ல, அப்படின்னா அந்த இஸ்லாமிய நாடுகள் ஏன் சப்போர்ட் பண்றாங்க? ஏன்னா அங்க அளவு கடந்து அராஜகம் போயிட்டு இருக்கு. அந்த இஸ்லாமிய நாடுகளே சொல்றாங்க, ஈரான் அந்த கமேனியை போட்டு தள்ளுங்க சார் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுங்க ஆயுதத்தை எல்லாம் தங்களுடைய நாட்டில் கொண்டு வைக்க உதவி செஞ்சதுனால தான் இன்னைக்கு கமேனியை போட்டு தள்ளாங்க. அதை பற்றி ஒரு பய கூட பேசலை. அதுவும் பார்த்தீங்கன்னா இது ரம்ஜான் காலம். உலகத்தில் பல இஸ்லாமிய நாடுகள் இருக்கு. எல்லா இடத்துலையும் எப்போ குண்டு வெடிக்கும், எப்போ உயிர் போகும் அப்படிங்கிற பயத்தில் ரம்ஜானை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாரத திருநாட்டில் இங்கே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லாம் ஜாலியாக, இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது, இந்துக்கள் எல்லாருமே, இந்தியர்கள் எல்லாருமே அப்படியே ஜாலியாக மல்லாக்கப்படுத்து கால் மேலே கால் போட்டு அவ்வளோ ஒரு டீயை போடுறான், ஒரு வடையை கொடுறான் அப்படின்னு கிரிக்கெட் மேட்சை பார்த்துக்கிட்டு ரம்ஜானை கொண்டாடுறது என்ன, திருவிழாக்கள் நடக்கிறது என்ன, எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் யாரு? நம்ம நாட்டோட எல்லை சாமிகள், ராணுவ வீரர்கள். அவங்கள வழி நடத்திட்டு இருக்க, அவங்களுக்கு எல்லா பவரும் கொடுத்து ராணுவத்துக்கான எல்லா உபகரணங்களையும் கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாட்டோட அனைத்து நாட்டோடையும் இன்னைக்கு இந்தியாவுக்கு மிகவும் நல்லுறவு இருக்கிறதுக்கு காரணம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்ட்ராங்கான அரசாங்கத்தால தான். என்ன அட்டாக் பண்ணா உன்னை விட மாட்டேன், துரத்தி அடிப்பேன் அப்படின்னு பன்னிஸ்தான்லாம் வச்சு செஞ்சாரு. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் பிஜேபியா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கலாம், இல்லை எந்த கட்சியானாலும் இருக்கலாம், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு பார்க்கல எல்லா நாட்டிலையும் துடிக்க செத்து நிம்மதி இல்லாமல் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, கோடிக்கணக்கில் காசு இருக்கு, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. ஒவ்வொரு நொடியும் உயிர் பயத்தோட செத்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லா வகையிலும் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம நிம்மதியாக இருக்க காரணமாக இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எல்லை சாமிகளுக்கும் நம்ம சல்யூட் அடிக்கணும். ஒரு இந்தியனா சல்யூட் அடிக்கணும். அப்படி இருக்கையில் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை, நம்ம சல்யூட் அடிக்க வேண்டிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை இங்கே இருக்கின்ற சில்லறைகள், கழுசட பயிலுவா என்ன தெரியுமா விமர்சனம் பண்ணுறாங்க? படிக்கிறேன் கேளுங்க. இந்த சுந்தரவள்ளி ஆமை பஸ் இவெல்லாம் எழுதுறதை பார்க்கலே கெட்ட வார்த்தையில் திட்டணும் போல இருக்குங்க. ஆனால் நம்ம சேனலில் நிறைய சகோதரிகள் நம்ம சேனலை பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. நாகரிகம் கருதி நம்ம வார்த்தைகளை வெளியிட முடியலை, கெட்ட வார்த்தையில் திட்ட முடியலை. உலகத்தில் எவ்வளோ மோசமான கெட்ட வார்த்தை இருக்கோ
அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சுந்தரவலியை கண்ணாபுனான்னு திட்டலாம். எந்தவித தவறுமே கிடையாது, எந்தவித தவறும் கிடையாது. படிக்கிறேன் கேளுங்க. ஈரானின் அதி உயர் சமய தலைவரும் அரசியல் தலைவருமான கமேனி கொல்லப்பட்டார். ஜனநாயக விரோதமாக எந்த நாட்டிற்குள்ளும் புகுந்து வேட்டையாடி வளங்களை கொள்ளையடிக்கும் ட்ரம்ப், நெதன்யாகு போன்ற பயங்கரவாதிகளுக்கு கொத்தடிமை சேவகம் செய்யும் அரசியல் இழிவு மோடி அப்படின்னு இந்த கேவலமான ஜென்மம் திராவிட அடிவரடி பதிவை போட்டிருக்கு. இந்த திமுக அரங்க ஆட்சியில் இருக்காங்க, இந்த சில்லற கோஷ்டியெல்லாம் அப்படி ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம பேசுனா வெளிப்படையாக பேசுனா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சில்லறைகளை விட்டு பேச விட்டுருக்காங்க. எவ்வளோ கொடூரமாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கலே நமக்கு வெளியிலலாம் நடமாட விடக்கூடாது இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களை. அடுத்து இன்னொருத்தன் பதிவு போட்டிருக்கான் பாருங்க. இவனும் ஒரு திராவிட சொம்பு தான். அதாவது சாப்பாடை இங்கே சாப்பிட்டுக்கிட்டு விசுவாசத்தை மட்டும் வேற எங்கே காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா வன்மத்தோட பேசியிருக்கான்? 56 போல் ட்ரம்ப் காலை நக்கி வாழாமல் சிங்கத்தை போல் வாழ்ந்து வீழ்ந்த மாவீரன் ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு கமேனியோட ஃபோட்டோவை போட்டிருக்கான். இந்த கமேனி மாவீரன் அப்படின்னு இவங்க கம்பு சுத்தரை பார்த்தா உண்மையிலே செம காமெடியாக இருக்குது. நேற்று வரைக்கும் இதே குரூப் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவ்வளோதான், அமெரிக்காவெல்லாம் கமேனி சும்மா அப்படி தட்டி விட்டு போகல அப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கூட நினச்சேன் ரொம்ப ஒரு மாவீரன் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு பதுங்கி பயந்து செத்துருக்காப்புல. அதாவது 100 அடி ஆழத்தில் குகை அமைச்சு காங்கிரீட்டால் பயங்கர சேஃப்டியாக பண்ணி உள்ள பதுங்கி இருக்கிறவர் தான் பயங்கர மாவீரனா. இவங்க பேசுகிறத பார்க்கல செம காமெடியாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்க வன்மத்தை இந்த பரதேசிங்க, இந்த கேவலமான ஜென்மங்க தொடர்ந்து கக்கிட்டு வராங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பயிலும் எப்பா நீ போராடுறியப்பா, இங்கே போராடினா ட்ரம்போட காதில் விழாது, நீ நேராக போ, எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஃப்ளைட்டை டிக்கெட்டை புக் பண்ணி எல்லா பயிலும் ஏற்றி ஈரானில் கொண்டு இறக்கி விட்டுறணும். இங்கேருந்து நீ ட்ரம்புக்கு எதிராக போராடு அப்படின்னு எல்லா பயிலும் இறக்கி விடணும். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வரும். இங்கே ஹாயாக ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்காங்கல்ல, அதுதான் இவங்களுக்கு திமிரு. அதுலேயும் இந்த கர்னாஸ் அப்படிங்கிற தற்குறி என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? அமெரிக்காவே ஒரு இந்திய குடிமகனாக வன்மையாக கண்டிக்கின்றேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தலையிடணும். இந்த போர் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு இந்த தற்குறி இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வு பார்த்தீங்களா? கோபாலபுரத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்க பைய என்னென்ன பேச்சு பேசியிருக்கான் பார்த்தீங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கின்ற சில்லற பயிர்வெல்லாம் கமேனியை கொண்டுட்டாங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா அப்படின்னு என்னமோ இவங்க சொந்தக்காரங்க செத்து போன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப்பும் பயங்கரம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரிஜினலாக இருக்கின்ற சவுதி கெத்தான் நிற்குது. சார் அவனை போட்டு தள்ளுங்க சார், அவன் ஒரு அக்யூஸ்டு சார் அப்படின்னு கமேனியை போட்டு தள்ளுறதுக்கு ஒரிஜினலாக இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பேரிச்சம்பளத்துக்காக மாறின பயலுவெல்லாம் இங்கே கண்ணீர் வடிக்கிறத பார்க்கல கொடூரமாக இருக்குங்க. அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கின்ற மக்கள் அவங்களும் இஸ்லாமியர்கள் தான். கமேனி செத்து போனதுக்காக அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னையா இது, இவங்க இங்கே இருந்துட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா படு கேவலமாக இருக்குங்க. அவனோட இந்த கமேனியோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா படு கேவலமாக இருக்குது. ஒன்றா படிக்கிறேன் கேளுங்க. ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட 2 சிறுவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காப்புல. இந்த கமேனி மரண தண்டனை கொடுத்துருக்காப்புல. உடனடியாக அவங்கள கொல்லுங்கய்யா அப்படின்னு சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்கல, அவ்வளோ கொடூரமானவங்களா இருந்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இங்கே நம்ம ஊரில் கண்ணீர் வடித்து போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஊரில் சுதந்திரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹிஜாப்பெல்லாம் பெண்கள் காலாற்றி வீசி எறிஞ்சு நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கமேனியோட புகைப்படத்தை கொளுத்தி ஐயோ பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஐயோ படிக்க ரண கொடூரமாக இருக்குது இந்த கமேனியோட கொடூரங்கள். 1000 பேரை தூக்கில் போட்ட ஈரான், மனித உரிமை அமைப்புகள் கண்டனம். 7 சிறுவர்களை தூக்கில் போட்டது ஈரான், ஐநா தகவல். ஈரான் அரசுக்கு எதிராக போராடிய 26 வயது இளைஞனுக்கு மரண தண்டனை. பாருங்க
நம்ம நாடெல்லாம் சட்டங்களெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது, எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது, ஜனநாயகமாக இருக்குது. அங்கே கொடூர ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் பாருங்கள், துள்ள துடிக்க 841 உயிர்களை தூக்கில் போட்ட ஈரான், அரண்டு போன ஐநா. எவ்வளோ கொடூரமான ஆட்சி. அதனால தான் ஈரானில் இருக்கின்ற மக்களை இன்னைக்கு இந்த சாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கின்ற அதெல்லாம் ஒரிஜினலு, ஆனால் நம்ம ஊரில் இருக்கின்ற டூப்ளிகேட்டுகள் என்ன நீலிக்கண்ணீர், ஐயோ பயங்கரமான நீலிக்கண்ணீரை வடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்தில் இந்த காங்கிரஸ், உண்டியல் கம்யூனிஸ்ட்டு, இந்த தீகா எல்லா வகையிலும், அது நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து உள்ளூரில் இருக்கிற எல்லா காங்கிரஸும் இதற்கு நான் அமெரிக்காவை கண்டிக்கிறேன், நான் இஸ்ரேலை கண்டிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. ஆனால் கார்த்திக் சிதம்பரம் மட்டும் வேற மாதிரியான கருத்தை, உண்மையான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. படிக்கிறேன் கேளுங்க. ஈரானில் இருக்கும் ஆட்சிக்கு நான் எந்த வக்காலத்தும் வாங்கவில்லை, அது ஒரு கொடூரமான ஆட்சி அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் உண்மையை பேசின உடனே அவருக்கு கீழே இந்த அறகுறை கூட்டம் என்ன தெரியுமா கடிச்சு வச்சிருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க. முகமது அப்படிங்கிற ஒருத்தவன், என்னடா மயிரா, போடா மயிரா, உன் வேலையை பாருடா மயிறு, உன்னை யாரு கூப்பிட்டாங்க, மயிறு கூட்டி கொடுத்தவன் தாண்டா நீ காங்கிரஸ் நாயா அப்படின்னு கார்த்திக் சிதம்பரத்தை கண்ணாவினான்னு திட்டிருக்கான். அடுத்து இன்னொருத்தன் பாருங்க, சுல்தான் அப்படிங்கிறவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. தம்பி கார்த்திக் சிதம்பரம், உனக்கும் ஒரு நாள் இதே போன்று நடக்கும். அன்றை தமிழகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் அதற்கு தகுந்த பதிலே கூறுவார்கள். உலக மக்கள் அனைவரும் சோகத்தில் இருக்கும் சமயத்தில் உன்னுடைய நக்கலான பேச்சுக்கு உனக்கும் ஒரு நாள் பதிலடி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள் அப்படின்னு ஒருத்தன் பதிவு போட்டிருக்கான். உலக மக்களெல்லாம் சோகத்தில் இருக்காங்களாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரிஜினலாக இருக்கின்ற சவுதியில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அவனை போட்டு தள்ளுங்க சார், அவன் துரோகி சார் அப்படின்னு அந்த கமேனியோட மரணத்தை கொண்டாடி அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஆயுத சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுதத்தை எங்களுடைய நாட்டில் வச்சு அவனை போட்டு தள்ளுங்க சார் அப்படின்னு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு பதிவுங்க, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதையும் படிக்கிறேன் கேளுங்க. ஈரான் தலைவர் செத்ததுக்கு நாம ஏன் சந்தோஷப்படணும்? நாம என்ன அமெரிக்கக்காரனா? கிடையாது. ஆனால் ஈழத்தில் கொத்து கொத்தாக நம்முடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் இறந்து போனாங்கல்ல, அவங்கள கொன்னு குவிச்ச ராஜபக்சேவுக்கு தோளோட தோளாக நின்னவன் இந்த கமேனி பையதான். அதனால் அவன் செத்து போனதுக்கு ஒரு தமிழனா நம்மெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு பதிவு இன்னைக்கு. அந்த பதிவு தீயா வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தமிழனோட எண்ணமும் தான். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை கொத்து கொத்தாக கொண்டாங்கல்ல, அது திமுக, காங்கிரஸ், எந்த நாடா இருக்கட்டும் எவனையும் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பதிவு செம வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு, அதையும் படிக்கிறேன் கேளுங்க. தமிழ்நாடு முதல்வராக வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் நம் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு பதிவு ஒன்று போட மக்கள் கடுப்பாயிட்டாங்க. என்ன தெரியுமா கேட்குறாங்க, தலைவரை நம்ம ஆட்சி திமுக ஆட்சி, தமிழகத்தில் மாநிலத்திலையும் திமுக ஆட்சி, மத்தியில் திமுகவோட கூட்டணி ஆட்சி, திமுக இல்லைன்னா மத்திய அரசாங்கம் கிடையாது. அப்படி இருந்த நேரத்தில் பக்கத்து நாட்டில் நம்ம இலங்கையில் நம்முடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் செத்து மடிஞ்சாங்களே, அப்போ உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது? கையை சூப்பிக்கிட்டு இங்கே மெரினாவில் உண்ணாவிரத நாடகம் தான் உங்களால் நடத்த முடிஞ்சுது. அதனால் தலைவரை உலக மேப்பில் இந்த போர் நடக்கின்ற நாடுகள், அதுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நாடுகள்லாம் எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. நமக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு இன்னைக்கு பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போர் நடக்குது அப்படின்னு செய்திகள் வர தொடங்கின உடனே திடீர்னு இங்கே இருக்கின்ற பஸ்ஸுகளெல்லாம் எடிட் பண்ணி சவுதி அரேபியா டு துபாய் அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போட தொடங்கினாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கின்ற திமுக அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டுற அரசாங்கம்னு தெரியாதா? ரஷ்யா உக்ரைன் போர் நினைக்கிறேன். அப்போ தான் நாங்கள் ரஷ்யாவுக்கு பஸ் அனுப்பி அங்கே இருக்கின்ற தமிழர்களை மீட்டுக்கிட்டு வருவோம், எங்கள் தளபதி டைரக்டாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு, எங்கள் தளபதி யார் தெரியுமா, எங்கள் தளபதியோட பவர் தெரியுமா அப்படின்னு இங்கே இருக்கின்ற 200 ஊப்பிங்க மட்டும் கிடையாது, சாதாரண ஊப்பிங்க மட்டும் கிடையாது, அமைச்சர் ஊப்பி வரைக்கும் பயங்கரமாக உருட்டினாங்க. அந்த பஸ்ஸெல்லாம் இன்னைக்கு செம காமெடியாக போயிட்டு இருக்கு.
ஆனால் ஒன்றுங்க, என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நாட்டோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு சுகபோகமாக இங்கே வந்து வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு விசுவாசத்தை மட்டும் பன்னிஸ்தானுக்கு இங்கே இருக்கின்ற மற்ற நாடுகளுக்கு காட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த சில்லற பயலோட உடனடியாக பிடிச்சி, அவன் எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், பாரபட்சமே இருக்கக்கூடாது. தேசத்தை நேசிக்கலான்னா, இந்த நாட்டை நேசிக்கலான்னா, என்ன கூந்தலுக்கடா நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு உடனடியாக அவனை கூப்பிட்டு அந்த நாட்டுக்கே நாடு கடத்தி நம்ம நாட்டோட குடியுரிமையை உடனடியாக அவனுக்கு ரத்து பண்ணணும். இல்லைனா நம்ம நாட்டில் இந்த மாதிரி துரோகிகள் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் வருவாங்க. அது நாட்டுக்கு ஒரு புற்றுநோய் மாதிரி. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் அமெரிக்கா தூதரகத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு ரொம்ப ஃப்ரீயாக சொகுசாக வீட்டில் போய் படுத்துக்கிட்டு நோன்பு எல்லாத்தையும் கொண்டாடிக்கிட்டு ஜாலியாக கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி பன்னிஸ்தானில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் அதுக்கு எதிராக போராட போயிருக்காங்க. கமேனியை கொன்ன அமெரிக்காவே, ஏகாதிபத்தியமே, நான் யார் தெரியுமா, நான் பாகிஸ்தான் பன்னிஸ்தான் தெரியுமா அப்படின்னு போனோன்னே அமெரிக்கா இராணுவம், இப்போ இந்தியாவிலையும் அமெரிக்கா இராணுவம் அந்த எம்பசிக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பன்னிஸ்தானில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவம் என்ன தெரியுமா பண்ணாங்க, குருவியை சுடுற மாதிரி மணியை பார்த்து சுட்டு 8 பேரை சுட்டு பொசுக்கிட்டாங்க. பாருங்க, அதுதான் பன்னிஸ்தானில் வாழ்கிறதுக்கும் நம்ம இந்தியாவில் வாழ்கிறதுக்கும் வித்தியாசம். நிச்சயமாக இங்கே இருக்கின்ற துரோகிகள் திருந்தணும், இல்லைனா திருத்தப்படணும். இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நம்ம நாடும் ரொம்ப சுதந்திரமாக இதே மாதிரி அமைதியாக போவோம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.